ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க. அது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சருடைய பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பண்டிலை வந்து பார்த்தீங்கன்னா புல் அவுட் பண்ணி எடுக்கும்போது அந்த பண்டிலுடைய வெயிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அதை வந்து புல் அவுட் பண்ணுறோம்னா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. மெயினாக அவர் கேட்டிருந்தது வந்து அந்த வெயிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க தான் கேட்டிருந்தாரு. ஓகேங்களா, அதனால நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பண்டில்ல வந்து என்னென்ன இருக்கும் அதை வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சர் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா டியூப் வந்து ஷெல்லுக்குள்ள இருக்கும். அந்த டியூபை வந்து நம்ம வந்து வெளியெடுக்கணும். அதுக்கு அந்த டியூப் வந்து எடுக்கிறதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டியூப் பண்டில் சொல்லுவாங்க. இந்த டியூப் பண்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்துல காமிச்சிருக்கேன் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டியூப் ஷீட்டு, டியூபு, அப்புறம் பாத்தீங்கன்னா பேஃபில் பிளேட்ஸ், டைராய்டு எல்லாமே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூப் பண்டில வந்து நம்ம வந்து புல் அவுட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பொதுவாக டியூப் பண்டில வந்து பண்டில புல் அவுட் பண்றதுக்கு பண்டில் புல்லர் தேவைப்படும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புல்லர் வச்சு விடும்போது வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்றதுக்காக வேண்டி அதை வந்து என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய ஸ்லிங்ஸ்ல போட்டு லாக் பண்ணுவோம். இது வந்து நார்மலா வந்து பண்டில் புல் அவுட் பண்றது. சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பண்டில் புல்லர் இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரா வச்சு தான் நம்ம வந்து இழுப்போம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடை வந்து வெளியில இழுத்துடலாம். அப்புறம் அதை லோடை ஹேங்கிங் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரெயின் தேவைப்படும். அது இல்லைன்னா ஹைட்ரா தேவைப்படும். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை டன்னு கிரெயின் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சின்னதாக வந்து பார்க்கணும். அப்போ அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு வந்து அந்த வெயிட் தெரியணும். வெயிட் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா ஷீட்ல வந்து இருக்கும் ஒரு டியூப் பண்டிலுடைய வெயிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அது நம்மளால கண்டுபிடிக்க முடியலைன்னா இப்போ டியூப் பண்டிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூப்ஸ் தான் இருக்கும். அப்போ அந்த டியூப்ஸோடைய நம்ம வந்து வெயிட்டை கால்குலேட் பண்ணாலே அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து அந்த பண்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, பைப்புடைய வெயிட் வந்து நம்மளுக்கு வந்து செக் பண்ணணும்னு வைங்களேன். அது வந்து எப்படி பண்ணுவோம்னா அதுக்கு ஃபார்முலா இருக்கு. 0.25 இன்டூ பை இன்டூ outer diameter minus inner diameter into length into steel specific gravity. இவ்வளோ நம்ம இந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீலோடைய வெயிட் வந்து கிடைக்கும். அது எப்படின்னா ஒரு டியூபுடைய வெயிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வச்சு நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டியூப்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக சீம்லெஸ் பைப் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த சீம்லெஸ் பைப்பை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா W is equal to weight 0.0246615 into S D minus S. அதாவது Dன்னு சொல்றது அவுட்டர் டயமீட்டர், Sன்னு சொல்றது வால் திக்னஸ். இதை நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் இதோடைய டயமீட்டர் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, ஒரு பைப்போடைய உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கிடைச்சிரும். இதில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த டியூப் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது வந்து ஒரு மெத்தடுங்க. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டியூபுக்கு வந்து இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்குறது. இது நம்ம வந்து மொத்தமாக பார்க்குறதா இருந்தாச்சுன்னு வைங்களேன். ஒரு டியூப் பண்டிலோடைய டயாமீட்டர் வந்து நம்ம பார்க்கணும்னா அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குங்க. அது என்னன்னு சொல்லித்தரேன். டிபி வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பண்டிலோட டயாமீட்டரு dB is equal to d0 nt divided by k1 into n rise to n. ஓகேங்களா, அதாவது dB is equal to do into nt by k1 rise to n. இதுல வந்து dBன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்டிலோட டயாமீட்டரு. d1 சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டியூப் அவுட் சைட் டயாமீட்டரு. NTன்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டியூப்ஸ். ஓகேங்களா, இதுல வந்து K1 N இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு. இப்போ நம்மளுடைய ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூப் வந்து எந்த இதில் வச்சிருப்பாங்கன்னா பிட்ச் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க.
பேசிக்காக வந்து 3 பிச் இருக்கு. இதில் நான் வந்து 2 பிச்சோட இது கொடுத்துருக்குறேன். ஒன்று ட்ரையாங்கிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிச்சு. இந்த ஸ்கொயர் பிச்சில் நம்ம வந்து நம்பர் ஆஃப் பாஸ், ஒன் பாஸ், 2 பாஸ், 4 பாஸ், 6 பாஸ், 8 பாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பாசஸ் இருக்கு. அதனால் வாட்டர் வந்து இன்லெட் போகக்கூடிய வழி, ஓகேங்களா, அதை தான் பாஸ்ன்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி K1 என்னுடைய வேல்யூ உங்களுக்கு மாறும். நான் வந்து அதோட சார்ட் வந்து இதில் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இதை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த பண்டிலுடைய டயாமீட்டர் கிடைச்சிரும், ஓகேங்களா. இந்த பண்டிலுடைய டயாமீட்டரை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து கால்குலேட் பண்ண முடியும், ஓகேங்களா. இது வந்து ஒரு மெத்தடுங்க. பொதுவாக வந்து நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல வந்து பாத்தீங்கன்னா டியூபோடைய டயாமீட்டர் வந்து 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச்சுக்குள்ள தான் இருக்கும். அதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் வரைக்கும் போகும். அதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் பர்பஸுக்காக வேண்டி அதை வந்து அதோடைய லென்த் வந்து மேக்ஸிமம் 16 ஃபீட் வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. நான் சொன்ன அந்த கேல்குலேஷனில் போட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ தான், ஓகேங்களா. இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் கிரெயின்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ண முடியும், ஓகேங்களா. இது வந்து நம்மளுடைய வியூவர் வந்து கேட்டிருந்தாரு. நான் வந்து என்னுடைய சீனியர்ஸ்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து எனக்கு சொல்லி தந்தது தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு டியூபோடைய டயாமீட்டர் ப்ளஸ் லென்த்து வச்சு அந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டியூபோடைய இது கிடச்சிரும், வெயிட் கிடச்சிரும். அதில் வந்து நம்பர் ஆஃப் டியூப்ஸ் எத்தனைன்னு போட்டேன்னா உனக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ போட்டச்சுனாலே உனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக உனக்கு வந்து எவ்வளோ டன்னேஜ் அடிக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அதை வச்சு நம்ம வந்து ஒரு கிரெயினை வந்து செலக்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து லைவ் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது ஒரு பொருளோடைய வெயிட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்குலேஷன் பர்பஸுக்கோ அதுக்கோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு எக்யூப்மெண்ட், அதாவது ஒரு இதை வந்து செலக்ட் பண்ணுறது, கிரெயினை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வெயிட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்முடைய வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.